குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. 1952 சென்னை மாகாண சட்டமன்றத்தில் மொத்தம் 309 தொகுதிகள் இருந்தன. அதிலிருந்து 375 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அப்பொழுது இரட்டை உறுப்பினர் முறை வழக்கத்தில் இருந்ததால் 66 தொகுதிகளில் 2 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவற்றுள் 62 தொகுதிகள் பட்டியல் இனத்தவருக்கும் 4 தொகுதிகள் பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தன. 1946 ஆண்டு முதல் சென்னை மாகாணத்தை காங்கிரஸ் கட்சி ஆண்டு வந்தது. முக்கிய எதிர்க்கட்சிகளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்குதுரி பிரகாசத்தின் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியும் இருந்தன. மாணிக்கவேல் நாயக்கரின் காமன்வெல்த் கட்சி, ராமசாமி படையாச்சியாரின் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, சென்னை மாநில முஸ்லிம் லீக், பி.டி. ராஜனின் நீதி கட்சி, முத்துராமலிங்க தேவரின் ஃபார்வர்ட் பிளாக், அம்பேத்கரின் பட்டியல் ஜாதிகள் கூட்டமைப்பு போன்ற கட்சிகளும் இந்த தேர்தலில் போட்டியிட்டன. ஈவேராவின் திராவிட கழகமும் அண்ணாதுரையின் திமுகவும் நேரடியாக தேர்தலில் பங்கு பெறவில்லை. ஒருபுறம் 1946 முதல் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் உட்கட்சி பூசல்களால் தத்தளித்தது. 6 ஆண்டுகளில் 3 முதல்வர்கள் மாறியிருந்தார்கள். காங்கிரஸில் 4 உட்குழுக்கள் இருந்தன. பிரகாசம் தலைமையில் தெலுங்கு உறுப்பினர்கள், காமராஜர் தலைமையில் பிராமணர் அல்லாத தமிழ் உறுப்பினர்கள், ராஜாஜியை ஆதரித்த பிராமணர்கள், பட்டாபி சீதாராமையா, கால வெங்கட்ராவ், கோபால ரெட்டி பிரிவினர். மறுபுறம் 1951 வன்முறையை கைவிட்டு தேர்தலில் போட்டியிட கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்தது. மொழி அடிப்படையில் ஆந்திரா தனி மாநிலமாக வேண்டும் என்ற அவர்களது கோரிக்கையினால் தெலுங்கு மக்கள் ஆதரவும் கம்மா ஜாதியினரின் ஆதரவும் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அதுவரை நடந்த தேர்தல்களில் வாக்குரிமை, நில உரிமை, சொத்து வரி அடிப்படையில் மட்டுமே இருந்தது. இந்த தேர்தலில்தான் 21 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்கு உரிமை கிடைத்தது. நிலமற்ற விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஆதரவு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருந்தது. 1949 ஆண்டில் ஈவேராவின் திராவிடர் கழகம் பிளவுபட்டு அண்ணாதுரையின் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. திராவிட நாடு கொள்கையை சட்டமன்றத்தில் எழுப்பும் கட்சியினருக்கு ஆதரவு என்று திமுக அறிவித்தது. வாக்குப்பதிவு ஜனவரி 2 முதல் 25 வரை 9 கட்டங்களாக நடைபெற்றது. 58% வாக்குகள் பதிவாகின. பிப்ரவரி மாத இறுதிக்குள் முடிவுகள் வெளியாகின. காங்கிரஸ் 152 இடங்களில் வென்றாலும் அக்கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதையடுத்து எதிர்க்கட்சிகள் சென்னையில் கூடி கூட்டணி அமைத்து பிரகாசத்தை தங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தன. ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்று பெயரிடப்பட்ட அந்த கூட்டணிக்கு 166 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தது. அதில் கம்யூனிஸ்டுகள் மற்றும் கம்யூனிஸ்ட் ஆதரவு வேட்பாளர்கள் 70 பேர், கிசான் மஸ்தூர் கட்சியில் 36 பேர், உழைப்பாளர் கட்சியில் 19 பேர், காமன்வெல்த் கட்சியில் 6 பேர், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் 3 பேர், தாழ்த்தப்பட்டோர் கூட்டமைப்பை சேர்ந்த ஒருவர், நீதி கட்சியில் ஒருவர் மற்றும் பிற கட்சிசாரா உறுப்பினர்கள் 30 பேர் இருந்தனர். ஆளுநரிடம் பிரகாசம் ஆட்சி அமைக்க அனுமதி கோரினார். ஆனால் ஆளுநர் ஸ்ரீ பிரகாசாவும் மத்தியில் ஆண்ட காங்கிரசும் கம்யூனிஸ்ட் ஆதரவு ஆட்சியை விரும்பவில்லை. காங்கிரஸ் ஆட்சி அமைய அனைத்து தரப்பினருக்கும் ஏற்புடைய ஒரு முதல்வர் தேவைப்பட்டதால் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றிருந்த ராஜாஜியை ஆட்சி அமைக்க அழைத்தனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் காமராஜருக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஆளுநரால் அழைக்கப்பட்ட ராஜாஜி 1952 ஏப்ரல் 14 அன்று பதவியேற்றார். ராஜாஜி சட்டமன்ற உறுப்பினராக இல்லாததால் அவர் மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஜூலை 3 சட்டமன்றத்தில் 200 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தன் பெரும்பான்மையை ராஜாஜி நிரூபித்தார். இந்திய குடியரசில் ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் பெரும்பான்மையை நிரூபித்தது அதுவே முதல் முறை. காமன்வெல்த் கட்சி உறுப்பினர்கள், தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி உறுப்பினர்கள், பல கட்சிசாரா உறுப்பினர்கள், கம்யூனிஸ்டுகள் பதவியேற்பதை விரும்பாத சென்னை மாநில முஸ்லிம் லீக்கின் 5 உறுப்பினர்கள் மற்றும் சிலர்
ராஜாஜியை ஆதரித்தனர். 1953ஆம் ஆண்டு அக்டோபர் 1 தெலுங்கு பேசும் பகுதிகள் சென்னை மாநிலத்திலிருந்து பிரிந்து ஆந்திரா என்ற தனி மாநிலம் உருவானது. இதனால் சென்னை சட்டமன்றத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 230ஆக குறைந்தது. 230 உறுப்பினர்களில் காங்கிரஸ் தனி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் அதில் பெரும்பாலானோர் காமராஜரின் ஆதரவாளர்களாக இருந்தனர். ராஜாஜி பகுதி நேர கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததால் அவர் பதவி விலக வேண்டும் என்று கட்சிக்குள் குரல்கள் எழுந்தன. அதையடுத்து 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உடல்நிலை காரணமாக பதவி விலகுவதாக அறிவித்தார். மார்ச் 31 நடந்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தேர்தலில் சி. சுப்பிரமணியத்தை வென்று ஏப்ரல் 13 அன்று காமராஜர் முதல்வராக பதவியேற்றார். 1952 தேர்தலில் கவனிக்கப்பட வேண்டியவை. இந்தியா விடுதலை அடைந்த பிறகு நடந்த முதல் தேர்தல், புதிய மக்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்யும் தேர்தலும், மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் நடைபெற்றது. மொத்தம் இருந்த 375 இடங்களில் 367 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை நிறுத்தியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 131 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியது. இந்த தேர்தலில் முக்கிய பிரச்சனையாக அரிசி தட்டுப்பாடு, விவசாயிகள் போராட்டம் ஆகியவை இருந்தன. இவை காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாகவும் பார்க்கப்பட்டது. தாங்கள் ஆட்சிக்கு வராவிட்டால் நாடே சிதறுண்டு போகும் என காங்கிரஸ் பிரச்சாரம் செய்தது. இந்த தேர்தலில்தான் 21 வயது நிரம்பிய அனைத்து மக்களும் வாக்களித்தனர். எனவே இந்த தேர்தல் தான் பலருக்கும் முதல் தேர்தலாக இருந்தது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர் ப. ராமமூர்த்தி சிறையில் இருந்தே வேட்புமனு தாக்கல் செய்து வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 2507 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதில் 2472 ஆண்கள், 35 பெண்கள், 79 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. 751 வேட்பாளர்கள் மனுக்களை திரும்ப பெற்றனர். 375 தொகுதிகளில் காங்கிரஸ் 152 இடங்களிலும், கம்யூனிஸ்ட் 62 இடங்களிலும், கிசான் மஸ்தூர் 35 இடங்களிலும், தமிழ்நாடு உழைப்பாளர்கள் கட்சி 19 இடங்களிலும், சோசியலிஸ்ட் கட்சி 13 இடங்களிலும், கிருஷிகார் லோக் கட்சி 15 இடங்களிலும், காமன்வெல்த் கட்சி 6 இடங்களிலும், மெட்ராஸ் மாநில முஸ்லிம் லீக் 5 இடங்களிலும், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 3 இடங்களிலும், பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு 2 இடங்களிலும், நீதி கட்சி 1 இடத்திலும், சுயேட்சைகள் 62 இடங்களிலும் வென்றனர்.